சார், இன்னைக்கு இந்த மெரினா கடற்கரையில் சுமார் 15 லட்சம் பேர் வரை வருவாங்கன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. இதுக்கான முன்கூட்டியே இங்கே விமானப்படை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டதாக இருந்துச்சு. இவ்வளவு மக்கள் வந்த இடத்துக்கான போக்குவரத்து நெரிசல் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஆகிப்போச்சு. இருந்தாலும் போக்குவரத்து காவல்துறை என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்திருந்தது? இந்த மக்கள் வர்றதுக்கூடிய இடத்த எப்படி போக்குவரத்து மேனேஜ் பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தீங்க? நீங்க பார்த்தாலே தெரியும், வரும்போது யாருக்குமே எந்த விதமான பெரிய கஷ்டம்லாம் வரல. ஸோ எல்லாராலுமே வர முடிஞ்சுது. அப்போ நீங்க 15 லட்சம் பேர் வரும்போது கூட போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரல. டைவர்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த டைவர்ஷன்ஸ்க்கான ப்ரெஸ் நோட்டும் கொடுத்துருந்தோம். எப்படி வரணும் என்ன அப்படிங்கிற இதுவும் கொடுத்துருந்தோம். எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணலாம், போலீஸ் தரப்புல இருந்து கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ்ல இருந்து அட்வைசரியும் கொடுத்துருந்தோம். பார்க்கிங் லாட்ஸ் லிமிடெட் தான். ஏன்னா 15 லட்சம் பேருக்கான பார்க்கிங் லாட்ஸ் கண்டிப்பா கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். நிறைய பேர் எம்ஆர்டிஎஸும் மெட்ரோ ரயிலும் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் நிறைய பேரும் வந்தாங்க. ஸோ அதனால தான் நம்மளால சமாளிக்க முடிஞ்சுது. ரிட்டர்ன் போகும்போது அந்த 15 லட்சம் பேரும் அட் எ டைம் டிஸ்பர்ஸ் ஆகும்போது நமக்கு அதுக்கான சில நெருக்கடிகள் கண்டிப்பா நெரிசல் கண்டிப்பா இருக்கும். அந்த நெரிசல் தான் இருந்துச்சு. அதுக்கு மேல நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தது கிடையாது. அதுவும் சாந்தோம் எல்லாம் பார்த்தாச்சுன்னா நீங்க பை நமக்கு 1 o'clock முடிஞ்சது அப்படின்னா பை 1:30 நமக்கு சாந்தோம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. டிடிகே சாலை சவுத் ஃபுல்லாவே நமக்கு விவேகானந்தத்துக்கு சவுத் சைடு நம்ம ஃபுல்லாவே ஈஸியா கிளியர் ஆயிடுச்சு. பட் நமக்கு நார்த் சைட் பார்க்கும்போது நமக்கு பெடஸ்ட்ரியன்ஸ் நிறைய கிராசிங் இருந்தாங்க. லேபர் ஸ்டாச்சுல நிறைய பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருந்ததுனால அவங்களுடைய சேஃப்டியை கருதி வெஹிக்கிள்ஸ் நம்ம அந்த சைடு அலோவ் பண்ண முடியல. ஏன்னா அத்தனை பெடஸ்ட்ரியன்ஸும் போயிட்டு அவங்க எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ஏறி இல்லாட்டி மெட்ரோ ரயில் ஏறிட்டு இல்லாட்டி அவங்க பஸ் பிடிச்சி போகணும். ஆல்ரெடி எம்டிஸ்ல சொல்லி நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்ஸஸும் அவங்களை ஏற்றிட்டு போகணும். இன்ஃபேக்ட் மெட்ரோ ரயில் எல்லாமே ஒரு டைம்ல க்ளோஸே பண்ண வேண்டிய வந்துச்சு. ஏன்னா ஸ்டாம்பீட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோ கூட்டம் இருக்கு. ட்ரெயின் கேரிங் கெப்பாசிட்டியோட அதிகமான கூட்டம் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த டைம்ல இருக்கும்போது நம்மளும் அந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா அது இன்னும் அதிகமான இஷ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த டைவர்ஷன்ஸ் ஒரு 4:30 வரைக்குமே எஃபெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைவர்ஷன்ஸ் எஃபெக்ட் பண்ணும்போது அந்த ரோடை யூஸ் பண்ணாதும் போது கண்டிப்பா அதுக்கான நெரிசல் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் அந்த சைடு எல்லாமே கூட இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு இருக்கு டிராஃபிக். அட் பிரசன்ட் சென்னையில எந்த பிளேஸ்லயுமே கண்டிஷன் கிடையாது. சண்டே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஒரு 4:30 வரைக்கும் நமக்கு கண்டிப்பா வலாஜா சாலை சைட்ல நமக்கு கொஞ்சம் கன்ஜெஷன் இருந்துச்சு. தற்போது போக்குவரத்து சீரடைஞ்சிருச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, மக்கள் வருவதற்கு சரியாக திட்டமிட்ட போக்குவரத்து காவல்துறை திரும்ப செல்வதற்கு எந்த ஏற்பாடு செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அட்வைசரியில ரொம்ப கிளியராகவே கொடுத்துருந்தோம். ஸோ பார்க்கிங் லாட்ஜ் எம்ஆர்டிஎஸ் அவங்க திரும்பி போறதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிராஃபிக் டைவர்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு டிராஃபிக் டைவர்ஷன் கொடுக்கும்போது அப்போ நம்ம போலீஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், சவுத்தில் உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு டிராஃபிக் கண்டிஷன் இல்லை. ஒரு பை 2:30 எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ 15 lakhs பீப்புள் திரும்பி போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேர் போனோம் அப்படிங்கும்போது இட் டேக்ஸ் டைம். நம்ம 10 பேர்னா வேகமாக அனுப்பலாம். 1 லட்சம் பேர்னா அதுக்கான நேரமாகும். 15 லட்சம் போது அதுக்கான நேரமாகும். அதுக்கான கெப்பாசிட்டிஸ் இருக்கு. பஸ் கெப்பாசிட்டிஸ், ட்ரெயின் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அந்த கெப்பாசிட்டி படி தான் அவங்க திரும்பி போக முடியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் நாட் எ ஈஸி திங். பட் 15 லட்சம் பேர் இருக்கிற ஒரு ஷோக்கு வரும்போது கண்டிப்பா இது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தான். நாங்கள் எதிர்பார்த்தது தான். அதுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுத்திருந்தனால தான், அதுக்கான பிளானிங் பண்ணனால தான் அட்லீஸ்ட் ஒரு 4:30 எல்லாமே கிளியர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கான பிளானிங் இல்லாட்டி கண்டிப்பா 7-8 மணி வரைக்கும் போயிருக்கும். மற்றும் ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்கு சார். விஐபிகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க, மக்களுக்கு பொதுவான ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் குடியரசு தினமாகட்டும், சுதந்திர தினமாகட்டும், இந்த மாதிரி பொதுமக்கள் வரப்ப அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருக்கும். ஆனா இந்த முறை அந்த மாதிரியான எந்த வசதிகளுமே செய்து தரவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மக்கள் முன்வைத்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்க பேசுறது கூடுதல் ஆணையர் போக்குவரத்து கிட்ட போக்குவரத்து சம்பந்தமா எது கேட்டாலும் பதில் இருக்கு. போக்குவரத்து சம்பந்தம் இல்லாத கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. அது எனக்கு தெரியாது. நீங்க போக்குவரத்து சம்பந்தமா கேட்டீங்க, நான் அதுக்கான பதில் கூறியிருக்கேன். நன்றி சார், புரியுது. உங்களுடைய இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சென்னையில் இன்று காலை விமான சாகச நிகழ்ச்சிக்கு சென்ற மக்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சிக்கி தவித்த நிலையில் தற்போது சென்னையில் பிரதான சாலைகளில் போக்குவரத்து சீராகி உள்ளதாக
காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரதான சாலைகளில் மக்கள் கூட்டம் என்பது தற்போது இல்லாமல் சாலை வெறிச்சோடி காணப்படுகின்றது.